அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த அரசியல் இந்த தேர்தலையே பார்க்குறாங்க. நாம் சொல்கிறது அப்படி இல்லை. இந்த மண்ணினுடைய சிக்கலை மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் போய் ஒன்றி குரல் கொடுக்கணும் தான் இந்த மக்களுக்கான கிடைக்குங்கிற நோக்கத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கடத்தில் வச்சிருக்காரு. மக்கள்கிட்ட பரப்புரைக்கணும் போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி திமுகவுடைய வேட்பாளர் ஏற்கனவே இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். மீண்டும் அவர் இந்த தொகுதியில் போட்டியிருக்காங்க. அவரோடு இணைந்து நீங்கள் இந்த தேர்தல் களம் சந்திப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கு? இதில் ஆர்வம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க சட்டமன்ற உறுப்பினராக விஜயகாந்த் ஐயா அவர்களோட அந்த சிறந்த மதிப்பில் அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சது. பண்பான ஒரு மனிதர், அவரால் கிடைச்ச அந்த பொறுப்பையை அவர் தக்க வச்சுருக்காங்க. செய்திருந்தால் இன்றைக்கி இவ்வளோ போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கான பணி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு அதை நீங்கள் இங்கே களத்தில் வேலை செய்திருந்தால் நீங்கள் மக்களை தேடியும் போக வேண்டாம், அவங்களே வாக்கு செலுத்துவாங்க. ஆனால் அதை அவங்க செய்யலை. ஆனால் அப்போ அதெல்லாம் மொத்தத்துக்கு எல்லாருக்குமான வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இந்த களம் இருக்குது. என்ன சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் என் மக்கள் இருக்காங்க. சாலை வசதி இல்லை, சாக்கடை எப்படி நிரம்பி நிற்குது, குப்பைகள் மேடு போல் குஞ்சிருக்கு, தனிப்பட்ட சிக்கல்லாம் மக்களுக்கு பெரிதாக இல்லை. இந்த தேவைகள் கூட நிறைவேற்றப்படாத இடத்துல போய் இந்த மக்களுக்கு சாதாரண குழந்தைகளாக இருப்பாங்க. கொசு அப்படியே சொல்லவே முடியலை. அந்த வாழ்க்கை சூழலில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. இதை கூட இவங்க இது வரைக்கும் பார்க்கலையாங்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம போய் வாக்கத்தாங்க கேட்பதை கூட நான் வருத்தத்தோடு தான் கேட்குறேன். அந்த சூழல் தான் இருக்கக்கூடிய ஈரோடு மாநகராட்சி வீராங்க. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு அப்படி இல்லை. மக்களோட அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கு. இந்த தொகுதிக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டம் எதுவாக இருக்கும், கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இப்போது அடிப்படை தேவைகள் தான் முதல் செய்ய வேண்டியது. மக்கள் வைத்து கோரிக்கைகள் சாக்கடை வசதிகள் முழுமையாக சரி செய்யப்படணும். அடுத்தது சாலை வசதிகள், போக்குவரத்துக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த சாலை வசதிகள் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தினால அந்த மேல் மூடி போடுறாங்க பற்றி, அது சாலைக்கு மேலே இருக்குது. சில இடத்துல சாலைக்குள்ளேயே இருக்கும். அந்த சாலைகள் சரியாக செய்யணும். அதை போட்டவங்க அதை சரி பண்ணி சாலைகளை போட்டுக்கணும். ஆனால் ஒரு போது போடலை. அப்போ அதனால் விபத்துக்கள் நடக்குது, மரணங்களும் நிகழ்ந்துடும். இப்போ இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. குப்பைகள் மழை போல தோன்றி கிடக்கு. அதை தீ வைத்து சுற்றுச்சூழல் மாசுபடும். அதை திடக்கழிவு மேலாண்மை மூலமாக நம்ம சரி செய்ய வேண்டிய திட்டம் இருக்குது. அதுக்கு செயல் திட்டங்கள் இருக்குது. எப்படின்னா அப்துல் கலாம் ஐயா ஒரு திட்டம் சொல்லியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கக்கூடியது மாணிக்கம் அண்ணா அப்படிங்கிறது. அவங்க மிக சிறப்பாக 20 மணி நேரத்துக்கு அந்த குப்பைகளை சரியாக சுத்திகரித்து அதை நமக்கு தேவையான பொருள்களாகவே மாற்றுறாங்க ஆரோக்கியமான முறையில். அதை கார்பன் தகடு அந்த மாதிரி தான். அப்போ இதை நான் இங்கே செயல்படுத்துறதுக்கான திட்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலிங்கராயன் வாய்க்கால் அன்றைக்கு இந்த மேட்டாங்காட்டில் நெல் விளையலை அப்படின்னு சொன்ன அந்த சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக மொத்தத்துக்கு இந்த விளைச்சலை தரக்கூடிய பகுதியை மாற்றணும் தான் காலிங்கராயன் கால்வாய் வெட்டினாங்க. அவர் அதை எப்படியே செய்தார். ஆனால் இன்றைக்கு என்ன நோக்கத்துக்கு அவர் வெட்டினாரோ அதனுடைய சூழலை மாற்றி கழிவுகளாக மிதக்குது. சாயக்கழிவுகள், சாயப்பற்றை கழிவுகள், அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவறை தண்ணிகள், கோழிக்கழிவுகள் எல்லாமே மிகுந்து நிற்கக்கூடிய சூழலாக இதை மாற்ற வேண்டியது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரோடு மண்ணுங்கிறது மஞ்சள் விளைஞ்ச பகுதி. அப்போ அந்த மஞ்சள் இன்றைக்கு இல்லை. அந்த மஞ்சள் வணிகமும் வேறொருவர் கைக்கு இந்த மண்ணின் மைந்தரட்டு இல்லை. இப்போ மீண்டும் அதை மீட்டெடுத்து விளைச்சலுக்கான வேலை செய்யணும். அதே போல் நெசவுத்தொழில், இந்த நெசவுத்தொழில் அதை விட்டு வெளியேறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் ஏற்கனவே அந்த நெசவு தொழில் செய்தவர்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள அதுக்குள்ளே வச்சுருக்கணும். பாரம்பரியமாக செய்து வந்தவங்க பெரிய கேள்விக்குறியாக இருக்காங்க. இதுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி. அப்போ அந்த ஜிஎஸ்டி வரி இந்த மண் சார்ந்த தொழில் அன்றைக்கே நாங்கள் வரி கட்ட மாட்டோம். நம்ம மண்ணில் ஒரு ஆரோக்கியமான நம்ம தொழிலை செஞ்சவங்க மண் சார்ந்த தொழில். ஆனால் இன்றைக்கு அது நம்ம பருத்தி விளைச்சல் இல்லை. இப்போ இதையெல்லாம் ஊக்குவிக்க தேவை. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் மாநகரமாகவே இருக்குது. அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு மேல்பாலத்தில் ஏறி பார்த்தீங்கன்னா பூரா மருத்துவமனைகளாக இருக்குது. அப்போ அந்த மருத்துவமனைகளில் பெயரோ பெரியார் நோக்கு மருத்துவமனை இங்கே ஈரோட்டில் இருக்கக்கூடிய கிழக்கில் அரசு மருத்துவமனை உள்ளே போய் பார்த்தா அடிப்படை வசதிகள் கருவிகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லை. அங்கே போனவங்க வெளியில் போய் எடுத்துக்கலாம்.
பல்நோக்கு மருத்துவமனையினாவே எல்லா வசதிகளோடு இருந்து தான் அந்த இது திறக்கப்படணும். ஆனால் அது இல்லை. அங்கே மருத்துவர்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்க வேண்டியதாக இருக்குது நோயாளிகள், அது சிரமப்படுறாங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. தாண்டி இயங்குறது 3 மாடிக்கு ஏறி இறங்கி வரக்கூடிய சூழல் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கூடங்கள், குறிப்பாக நான் சொல்கிறது வீரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி. அந்த பள்ளியில் ஒரு கழிவறை இல்லை. பெண் குழந்தைகள் வெளியில் வந்து சிறுநீர், அது பெரிய வேதனையாக இல்லை. இவ்வளோ தூரம் திராவிட மாடல் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட இவ்வளோ ஆண்டுக்கெலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பொறுப்பில் இருந்தீங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, கூட்டணி கட்சிகளோடு இருந்தவங்க, ஏன் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 1 நம்பர் லாட்ரின்னு ஒன்று இங்கே, அதில் இப்போ கூட அந்த கருங்கல் படத்தில் ஒரு வார்டில் அந்த சிக்கலில் சிறையில் இருக்கார், திமுகவில் அந்த வார்டு உறுப்பினராக இருக்கார். என்னன்னா அது சாதாரண எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டுறதா இருக்குது. தடை செய்யப்பட்டு இருக்கும்போது விரோதமாக செஞ்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு உளவியல் நோய் மாதிரி 50 ரூபா இருக்கா நமக்கு வந்து இன்னைக்குன்னு போடுறது, மொத்தத்துக்கு விட்டுறது. இது வந்து போதை விட வந்து ரொம்ப வேதனையானதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும், அடிப்படை வாழ்வாதாரத்தை. குறிப்பாக பெண்கள் வந்து அவங்க வந்து நிறைய சிரமப்பட்டுருக்காங்க, வேலை செய்ய தயாராகிறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை. அதை உருவாக்கி கொடுக்க வேண்டிய வேலை. அதுவும் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற அலுவலகம் எந்நேரம் திறந்திருக்கணும். அது பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி அதுக்கான இதெல்லாம் அது முடியே கிடக்கும். அப்போ அது எந்நேரம் திறந்து வைத்து அதில் செயல்பாடுகள் இருக்கணும். மக்கள் தேடி வரும்போது அதை செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். கூடுதலாக நம்ம அலுவலகம் திட்டமிட்டிருக்கோம். அந்த 3 அலுவலகத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இல்லாத தம்பிகளுக்கு அதை வேலைப்படுத்தி அந்த பணியை அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த பணியுடைய சிக்கல், மக்கள் வந்து சிக்கல் சொன்னால் அதை எடுத்து அதை சரி செய்யறது. குறிப்பாக எந்த சான்றிதழ் அடிப்படையான தேவைகளுக்கு மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் லஞ்சங்கள் ஒன்று இருக்குது. வெளிப்படையாக இல்லைனாலும் மறைமுகமாக ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ அதை நம்ம வாங்கி பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டாசுக்கு அந்த மாதிரி அதை உண்மையாக நேர்மையாக செய்யணும். நம்ம வந்து ஏமாற்றி அவங்களுக்கு போய் தரதில்லை. இப்படி பல திட்டங்களோடு தான் நான் வந்து இந்த களத்தில் நடத்திக்கிறேன். நிறையா விடயங்கள் வந்து நீங்கள் மேற்கொண்டு காட்டி பேசுவீங்க. குறிப்பாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் நீங்கள் நிறையா இருக்கிறது, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கிறது. இது அனைத்தையும் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் நிறைவு செய்வாங்கன்னு சொல்லுங்க. அது நல்ல விடயம். குறிப்பாக இப்போ மக்களிடம் வந்து நம்ம இந்த தேர்தல் பரப்புரைக்கு களத்தில் போய் அவங்களிடம் சிறு கேள்வியை கேட்கும்போது பெரிதாக இந்த தேர்தல் சார்ந்த ஒரு ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறாங்க. அந்த அதிருப்தி ஏன் இந்த மக்களுக்கு வந்து இருக்குது? இந்த ஆட்சியாளர்கள் மீது அந்த அதிருப்தி வருவதற்கான காரணம் மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது. என்னென்னா உளவியலாகவே வந்து ஒரு நீங்கள் நினச்சி பாருங்கள், 1வது முறையாக ஒரு தொகுதிக்குள்ளே இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்குது. மக்களுக்கு இந்த அரசியல் மேலே வெறுப்பு வரக்கூடிய, ஏன்னா வாக்கு கேட்க வர்றாங்க, அதுக்கு பிறகு வர்றதில்லைங்க அப்படிங்கிற ஒரு இதை பதிவாயிடுச்சு. ஆனால் அதை எங்கிட்ட கேட்குறாங்க. அவர்கள் வந்து யாருக்கிட்ட இந்த கேள்வி கேட்கணுங்கிறது கூட அந்த சிந்தனை இல்லாமல் கேட்கணும்னா இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க. அதே போல் திமுக கூட்டணியில் இருந்தவங்க வரும்போது கேட்கணும், இந்த மாதிரி நீங்கள் தான் இருந்தீங்க, வாக்கு செலுத்தணும் அப்படின்னு. ஆனால் அந்த மக்களுக்கு பாவம் யார் எளிமையாக போய் அணுகிறமோ அவங்கள தான் கேட்குறாங்க. ஏன்னா அவங்கள சந்திக்கவே முடியாது. அவங்க ஏதோ ஒரு வகையில் வாக்கை மட்டும் கணக்கு செய்து அந்த வாக்கை வாங்கக்கூடிய சூழல் தான் இருக்காங்க. அப்போது இதுக்கு வந்து என்னென்னா மாற்று அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் எப்பவுமே மக்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது, மக்கள் அரசியல் படுத்தணும். எப்படின்னா வாக்கு செலுத்துவது மட்டும்தான் நம்முடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. வாக்கு செலுத்திய பிறகு சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் நாம் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்தால்தான் அவங்களுக்கு ஆச்சரியம். அந்த கேள்வியை மக்கள் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. ஐயோ கேள்வி கேட்குறாங்களேனாவது என்ன பண்ணுறது, ஒரு அடிப்படை தேவைகளாவது நிறைவு செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்வோம். இருந்தாலும் நான் வெற்றி பெற்று என்னை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் கேள்வி கேட்கணும், அதுவும் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த உணர்வுக்கு வாங்கன்னு மக்களை அரசியல்படுத்துகிற வேலையை நான் செய்யணும். ஸோ ஈரோடு கிழக்கு இந்த இடைத்தேர்தல் இந்த ஒரு தொகுதியோட வெற்றி என்பது 2026 தேர்தலுக்கான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சார்பாக நிறைய பரப்புரைகள் முன்னெடுக்கிறது. உண்மையிலே அது மாற்றத்துக்கான வெற்றியாக மக்கள் மத்தியில் எதிரொலிக்கப்படுமா? உறுதியாக எதிரொலிக்கப்படும். அதாவது என்ன தமிழ் தேசிய விடுதலைக்கான ஒரு களத்தில் இந்த ஈரோடு கிழக்கினுடைய வெற்றி செய்யப்படும். இதுதான் முதல் துவக்கமாக இருக்கும். இது வந்து என்னன்னா 2026க்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பணபலத்தையும் கூட்டணியை நம்பி நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திமுக நேரடியாக மோதக்கூடியது நாம் தமிழர் யாரோடு எப்போது எப்போ கூட்டணியில்
மண்ணையும் மக்களை நம்பி நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. அப்போ இது வந்து உலக தமிழர்களே ஒரு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோடு இருக்காங்க. அப்போது இந்த வெற்றி வந்து நிச்சயமாக ஒரு 26க்கு மாற்றப்படும். இப்போ நம்ம எதிர்த்து நிற்கிறதே வந்து திமுகவுக்கு ஒரு அச்சம், அதுவே அவங்களுக்கு ஒரு நெருக்கடிக்குள்ளதை ஆளாக்கியிருக்கு. தீவிரமான பரப்புரைக்கு இடையில் நேரம் ஒதுக்கி நமக்கு நேர்காணல் கொடுப்பதற்கு ரொம்ப நன்றி.